இன்றைக்கி மார்னிங் வீட்டில் பூரி தான் போடலான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் பூரி போட்டு கொடுத்துருவோம். நான் வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஸ்மூத்தி மாதிரி அரைச்சிக்கலான்னு விட்டுட்டேன். மார்னிங் பிள்ளைங்களுக்கு பாலை காசி அப்படியே சைட் பை நேற்று வச்ச குழம்பு கொஞ்சம் இருந்ததுன்னு அதை சூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பால் காசி அவங்களுக்கு ஆற்றி கொடுத்துட்டா 2 பேருமே உட்காந்து பிஸ்கெட் வச்சு சாப்பிட்ருவாங்க சமத்தா. ஸோ பாலை பார்த்தோன்னே கொஞ்சம் டெம்ட் ஆகி நானும் ஒரு அரை கிளாஸ் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். ஒரு 20 நாளாக நான் பாலே சேர்த்துக்கல. ஸோ இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். எத்தனை பேருக்கு பூரி இந்த மாதிரி உப்பு வரும்போது ஜோதிகா டைலாக் ஞாபகம் வரும்னு தெரில. பட் எனக்கு எப்பயுமே ஞாபகம் வரும். ஸோ பூரியெல்லாம் பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்கள வெளியே விளையாட வச்சேன். பிகாஸ் பாப்பாவுக்கு லீவ் விட்டுருக்காங்க ஒரு 15 டேஸ் மாதிரி. ஸோ அவங்க வெளியவே விளையாட போகிறதில்ல. மார்னிங் நேரத்தில் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி விளையாட வச்சுட்டு வீட்டுள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ரிட்டன் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அப்படியே இன்றைக்கி எங்கள் வீட்டு அரளி செடியில் நிறைய பூ பூத்துருந்தது. ஸோ வாழைக்கன்று வச்சுருந்தோம். அது நல்லா வாழைத்தார் விட்டுருக்கு. அதை எடுத்து வைக்கணும். அவ்வளோதான்.